வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்றும் சார், அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நம்ம நேற்று கூட நம்ம டிபேட்லயும் அது சம்பந்தமான தலைப்புல தான் கலந்துட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சியும் அதுல ஒவ்வொரு வகையான ஆங்கிள் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியில அந்த கட்சி தலைவர்கள் மீதான கவனமாக அது மாறி இருக்கிறதே தவிர அந்த மாணவர்கள் நலன் அப்படின்றது இந்த இடத்துல பேசு பொருளா மாறாமலே போயிருக்கு அப்படின்றது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு. எஸ்எஃப்ஐ தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எங்க இருந்து இது டைவர்ட் ஆக ஆரம்பிக்குது சார்? இது ஃபர்ஸ்ட் வெளியே வந்த உடனே டைவர்ட் ஆக ஆரம்பிக்கிறது. அதாவது இந்த இஷ்யூ வெளியே வரும்போதே இவர் ஒரு திமுக சார்ந்த ஒரு நபர் என்று தெரிந்த அந்த பாயிண்ட்ல இருந்தே அதை அப்படியே டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் திமுகவினரே இல்லை என்று சாதிக்க பாக்குறாங்க. அதன் பிறகு பல விஷயங்கள் நடக்குது. அதுக்கு நடுவுல என்னென்ன நடக்கும் தெரியும். ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிற நபர் என்னென்ன செய்தார். அதுக்கு கோவை சத்தியன் நேத்து தான் நினைக்கிறேன் மறுபடியும் கொஞ்சம் சான்றுகள் வெளியிட்டிருக்காரு. வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. ஒரு திமுக காரர் மா சுப்பிரமணியம் கூட இருக்கின்ற பல படங்கள் இருக்குது. மா சுப்பிரமணியம் இதுவரை ஒரு வார்த்தை பேசவில்லை. முதல்வர் ஒரு வார்த்தை பேசவில்லை. இதை பத்தி டெப்டி சீஃப் மினிஸ்டர் இதை பத்தி ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது எப்போ ஆளுங்கட்சி அரசியல் ஆக்க முயற்சிக்கிறதோ, அதாவது இவர் திமுக காரர் இல்லை என்று சாதிக்க முயற்சிக்கிறதோ, அப்ப இருந்து பாக்கி எல்லாருமே உஷாராயிறாங்க. பாக்கி எல்லாருமே உஷாராயிரு. அது மட்டும் கிடையாது, அவர்கள் எல்லாம் தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதுல குதிக்கிறாங்க. ரேப் என்பது தமிழ்நாட்டுல ஏதோ ரொம்ப விரளமாக இல்லை என்றால் நடக்காத ஒரு விஷயம் கிடையாது. குறிப்பாக இளைஞர்களுடைய பெண்களுடைய ரேப் முந்தநேத்து கூட இங்கே கூட கன்னியாகுமரியில ஒரு இன்சிடென்ட்ல நடந்ததாக கூறுகிறார்கள். அதை பத்தி வீடியோவும் வெளியாயிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் நடக்காது. அப்படி இருந்தால் கூட நிச்சயமாக இது ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி நடக்கிற விஷயம் கிடையாது. இந்தியாவினுடைய ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மினிட் எவ்ரி மினிட் ரேப் இஸ் ஹேப்பனிங் இருக்கு. அப்போ ஒரு ஆளுங்கட்சியினுடைய அந்த அந்த ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடணும் இருக்கிற ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, அதே ஆங்ஸைட்டியோட அதே உணர்வோட இப்போ ஒரு அதிமுக ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, விஜயனுடைய கட்சி ஆனாலும் சரி, இந்த இஷ்யூ அணுகுது. அதுல இருந்தா அது கம்ப்ளீட்டாக அரசியல் ஆக்கப்பட்டதாக நான் காண்கிறேன். இதுல மாணவர்களுடைய நலம் கம்ப்ளீட்டாக மறுக்கப்படுகிறது. அந்த மாணவிக்கு நான் இன்னைக்கு நம்புறேங்க, நான் அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு அந்த மாணவிக்கு நிச்சயமாக நீதி கிடைக்காது. சரி, இதுல திமுக தரப்பு உறுதியாக அவர் எந்த பதவியிலையும் பொறுப்புலையும் இல்லை அப்படின்றத உறுதியா மறுக்கிறாங்க. புகைப்பட ஆதாரங்களுக்கு நீதிபதி தன்னிடம் கூட பலரும் புகைப்படம். அப்ப கட்சி வித்தியாசம் இல்லாம இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லா கட்சியிலும் நடக்குதுல்ல சார்? அப்ப இதற்கு திமுக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் திமுகவோட தொடர்புடையதா இருக்கா? இந்த நபர் செய்ததற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல திமுக பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, அவர் யாரோடையோ முக்கியஸ்தர்களோட இருக்கின்ற அந்த படங்கள் எல்லாம் எடுத்து அதை களைய வேண்டும் என்ற அந்த ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, அது எங்கிருந்து வருதுன்னு கேட்கிறேன். அது எதனால வருதுன்னு கேட்கிறேன். இப்ப எங்கூட கூட ஆயிரக்கணக்கான நபர்கள் படம் எடுக்கிறாங்க. ஏர்போர்ட்ல படம் எடுக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல படம் எடுக்கிறாங்க, ஆபீஸ்ல படம் எடுக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் படம் எடுக்கிறார்கள். அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். எங்கோ ஒருத்தர் என்னோட நின்று ஒரு படம் எடுக்கிறதுல ஒரு தவறு இல்லைன்னு நான் கூறுவேன். அது முதல்வரோட இருந்தா கூட தவறு இல்லைன்னு நான் கூறுவேன். ஆனா அதுல பிரச்சனை என்ன எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அது ஒரு முதல்வர், ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஒரு மாவட்ட செயலாளர், பல அமைச்சர்கள், ஒரு கலைஞரனுடைய விழா, எல்லா இடத்துலையுமே தொடர்ச்சியாக ஒரே நபர் வலம் வந்துட்டு இருக்கும்போது, அதே நேரத்துல எதிர்கட்சிகள் கூட அந்த மாதிரி ஒரு நெருக்கம் காமிக்காத ஒரு சூழ்நிலை தான் இந்த டவுட் வருது என்று நான் கருதுகிறேன். ஒண்ணு. ரெண்டாவதாக, அந்த மாதிரி ஒரு பிசினஸ், ஒரு பிரியாணி கடை இல்லை என்றால் சாதாரண ஒரு கடை ஒரு என்னது ரோடோரத்தில் வச்சு நடக்கும்போது அனைவருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜ் இல்லை என்றால் அது ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு வரலாறாக இருக்கிறது, சாபக்கேடாக இருக்கிறது என்று நான் கூறுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியில் இருக்கிறது கூட தவறு நான் கூற மாட்டேன். ஆனா உங்க ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, இது வெளிவரக்கூடாதுங்கிற ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, அது தொடர்ச்சியாக அவர் திமுக காரரே இல்லை என்று சாதிக்கிற அந்த ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, அது எதுக்குன்னு கேட்கிறேன். யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி ஆமாங்க அவர் திமுக காரர் தான், ஆனாலும் நாங்க இது ஒத்துக்கல அப்படின்னு சொல்லல. அவர் திமுக நேற்று கூட அந்த விவாதத்துல நாங்க தம்பி என்ன சொல்றாரு, திமுக தம்பி என்ன சொல்றாரு, அவர் திமுக காரர் இருந்தால் கூட அப்படின்னு தான் சொல்றாரே தவிர அவர் திமுக காரர் என்று உறுதிப்படுத்தும்படி ஒரு திமுக காரரும் இதுவரை, அதாவது யாருமே இன்னைக்கு பேசுறது கிடையாது. அது ஏன்னு கேட்கிறேன். அந்த ஆங்ஸைட்டி தான் நான் கேட்கிறேன். அதை தாண்டி விசாரணை
இந்த விசாரணையில வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதுங்க, இது வந்து ஆர்கனைஸ்டா இல்ல வந்து ஒரு நபர் தனிநபர் செய்கிற விஷயமா தெரியாது. அப்ப என்ன ஆங்ஸைட்டி இருக்குன்னு கேக்குறேன். அதாவது அங்கேயும் ப்ரூவ் பண்றதுக்கு இவர் ஏதோ தனியாக இருந்தார், ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததுன்னெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். அதாவது இன்வெஸ்டிகேஷன் இஸ் ப்ரோக்ரஸ்ங்க, ஆமாங்க ரேப் நடந்திருக்குங்க, இன்வெஸ்டிகேஷன் இஸ் இன் ப்ரோக்ரஸ்ங்க, ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் என்றதை தாண்டி வருகின்ற அந்த விவரங்கள் எதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். அதுலயும் எனக்கு இந்த ஆங்ஸைட்டி தான் தெரியுது. நான் கேட்கிறேன், நான் நேற்று கேட்ட அதே கேள்வி தான் கேட்கிறேன். அதாவது எங்கிட்ட ஒரு போன் இருக்குது, என்னுடைய பேர்ல இருக்கிறது. நமக்கு தெரியும் அரசியல்வாதிகள் கிட்ட இருக்கின்ற கார்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு போன்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்கள் வீடுல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து அவங்க பேர்ல இருக்காது. பெரும்பாலான சொத்துக்கள் வந்து அவங்களோட பேர் இருக்காது. நீங்க வேணா அந்த இது எக்ஸாமின் பண்ணி பாருங்க. அவங்களுடைய அபிடவிட் இருக்காங்களா, போட்டியிட்ட நபர்கள், அதாவது பிரமுகராக இருக்கின்ற, அதாவது முக்கியஸ்தர்கள் போட்டியிட்ட இடங்களில் வந்து நீங்க பாருங்க, அவருடைய அந்த அபிடவிட் எடுத்து பாருங்க. அதுல வீடு கூட இல்லாத நபர்கள் இருப்பார்கள், கார் இல்லாத நபர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2 கோடி கார்ல தான் அவங்க வந்து டிராவல் பண்ணுவாங்க. அப்ப அது யாருடைய கார்ன்னு இருக்கிறது? எவனோ பேர்ல வச்சிருக்காங்க. அப்ப ஒரே ஒரு போன் தான் அவன் வச்சிருந்தான். அந்த போன்ல இருந்து இதன் பிறகு வந்து போனே போகவில்லை, சார் என்ற ஒரு நபரே கிடையாது, ஆடி காரே கிடையாது என்று வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் வந்து இந்த அளவுக்கு திட்டவட்டமாக தெரிவிக்க வேண்டிய, இல்லை என்றால் அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டிய அவசியம் வந்து ஒரு சில மணி நேரங்களிலேயே அவசியம் என்னன்னு கேட்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இவருக்கும் கோவி செழியனுக்கும் வருகின்ற அந்த முரண்பாடுகள், அந்த முரண்பாடு மிக தெளிவாக புதிய தலைமுறை வந்து வெளியிட்டு இருக்கிறது. 3 முரண்பாடுகள். பாஷ் கமிட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா, இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சாங்கிற போலீஸ் ஸ்டேஷன், அது முக்கியமான ஒரு கம்ப்ளைண்டாக நான் பார்க்கிறேன். அப்புறம் கோர்ட்ல கேட்கறாங்களே, நீங்க ஏன் கைட் பண்ணலன்னு கேட்கறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது இவ்வளவு வீக்கான ஒரு எஃப்ஐஆர் ஏன் ஃபைல் பண்ணீங்கன்னு கேட்கறாரு, நீங்க ஏன் கைட் பண்ணலன்னு கேட்கறாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் என்ன பார்ப்போம் பாத்தீங்கன்னா, அதிகார வர்க்கம் வந்து ஏதோ ஒரு டென்ஷனோட வந்து பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒத்துழைப்பு நல்கவில்லை என்று வருகிறது. 2வது இடத்துல வந்து திமுகவினர் இல்லை, திமுக காரரே கிடையாது என்று சாதிக்கின்ற அந்த விஷயம். 3வதாக போலீஸ் கமிஷனுடைய பிரஸ் மீட். 4வதாக அதுக்கு நேர்முரணாக கோவி செழியனுடைய பிரஸ் மீட். அதன் பிறகு கோவி செழியன் பேசுகின்ற விஷயம், அதற்கு ஒரு விளக்கமாக, கடைசியாக வந்து கோர்ட் வைக்கின்ற அந்த கேள்விகள், அதை எல்லாம் தாண்டி இந்த என்ஐசியில வந்து அந்த பிரச்சனை, அதாவது அப்லோடிங்ல வந்து பிரச்சனை. நான் கேட்கிறேன், என்ஐசியில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பிஎன்எஸ் அந்த மைக்ரேஷன்ல, அதாவது இவர்களுடைய ரீசனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய மாநில அரசினுடைய என்ஐசியினுடைய எக்ஸ்பிளேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மைக்ரேஷன்ல ஏதோ குளறுபடி வந்திருக்கிறது, அதாவது ஐபிசில இருந்து இதுக்கு போறதுல ஒரு குளறுபடி வந்திருக்கிறது, அதனால வந்து இந்த ஒரு எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்தியாவில மொத்தம் எத்தனை எஃப்ஐஆர் வந்து டிசம்பர் 23ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ ஃபைல் பண்ணி இருக்கிறது? அதுல எத்தனை பாலியல் சம்பந்தமான எஃப்ஐஆர் இருக்கிறது? அதுல எத்தனை எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு என்று நான் இப்போ அறிய விரும்புகிறேன். இதே தமிழ்நாட்டுடைய கேஸ் நான் கேட்க விரும்புகிறேன். எத்தனை எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு, எத்தனை எஃப்ஐஆர் வந்து அப்லோட் ஆயிடுச்சு, எத்தனை எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுச்சு என்ற விவரத்தை வந்து நான் இன்னைக்கு டிஜிபி கிட்ட கேட்கிறேன். அவருக்கு அதற்கு பதில் அளிக்க வேண்டும். இந்த எஃப்ஐஆர் லீக் விவகாரத்துல வந்து என்ஐசி வந்து இதனுடைய டெவலப்மெண்ட் பொறுப்பு அவங்க வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய அறிக்கையிலையும் கூட நாங்க கோட ரீவிசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதன் மூலமாக சில கேப்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது சார். அப்போ இதே கேப்ல நீங்க சொன்னது போல அந்த டேட்லயே பல பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகி இருக்கு, ஆனா அது எதுவும் லீக் ஆகல. அப்ப இது பர்பஸ்ஃபுல்லா நடந்திருக்கா? அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அதனுடைய மோட்டிவ் என்ன இருக்கும்? இல்ல, அதான் நானும் கேட்கிறேன், அதான் நானும் அறிய விரும்புறேன். அதாவது அப்படி நடக்கவே இல்லை, என்ஐசியில் இங்க மைக்ரேஷன்ல மட்டும் வந்த ஒரு ப்ராப்ளம் தான், அதுல வந்து குறிப்பா இந்த ஒரே ஒரு எஃப்ஐஆர் மட்டும் தான் லீக் ஆகுது என்று வரும்போது நான் வந்து ஒரு கவுண்டர் கொஸ்டின் வைக்கிறேன். அதாவது இந்த நாளில் டிசம்பர் 23, 24, 25 வந்து இந்த நாட்களில் வந்து ஒரே ஒரு பாலியல் எஃப்ஐஆர் தான் இந்தியா முழுக்க வந்து பதிவாயிருக்கிறதா? அப்ப இந்தியா முழுக்க வந்து எப்போ மைக்ரேஷன் நடந்தது? இந்தியா முழுக்க வந்து இந்த ரீவிசிட்டிங் இருக்கிறதா? இந்தியா முழுக்க இருக்கின்ற ஐபிஎஸ் அதிகாரிகளோ இல்லை என்றால் நம்மளுடைய ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சார்ந்த, கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சார்ந்த நபர்களோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இல்லை என்றால் நடக்கவில்லை என்று கூறுகிறார்களா? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். அதற்கு அரசாங்கம் பதில் சொல்லட்டும் என்று நான் சொல்றேன். அது இந்த பதில் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த நமக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்கும் தேவைப்படுகிறது. இந்த போங்கு இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து என்ஐசி கிட்ட பொறுப்படைக்கிறது, அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது என்றதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. இல்ல, போலீஸ்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா சார், கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா 14 பேர் அந்த இணையதளத்தை அக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது. அப்ப மற்ற இடங்கள்ல டவுன்லோட் பண்ண முடியாம இருந்த அந்த பேரியர் இங்க ஒர்க் ஆகல அப்படின்னா அதற்கு என்ஐசி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல, நிச்சயமாக கிடையாது. நான் எல்லாத்தையும் தான் சொல்றேன். யார் அப்லோட் பண்ணா,
யார் அதை பார்த்தா? கண்காணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து. நீங்க ஏதோ நேரா வந்து என்ஐசி கிட்ட கொண்டு கொடுத்துறீங்க. அதாவது ஒரு மெயில் அனுப்புறீங்க, என்ஐசி வந்து அப்லோட் பண்ணிடுச்சு. அதோட உங்க பொறுப்பு முடிஞ்சுதான் கேட்கறேன். நீங்க எப்போது நோட்டீஸ் பண்ணீங்கன்னு கேட்கறேன். அது கூட நோட்டீஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்குன்னு கேட்கறேன். உங்களுடைய நீங்க நான் ஒரு ட்வீட்டை போட்டா இமீடியட்டாக அடுத்த நிமிஷம் வந்து கூட்டு பேசுறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் போது நீங்க அடுத்த செகண்டே வந்து இது பிடிச்சிருக்கணும். அது ஏன் பிடிக்கலன்னு கேட்கறேன். அப்ப யார் இதுக்கு சார்ஜ்? அது சொல்ல சொல்லுங்க அரசாங்கம் கிட்ட. ஹூ இஸ் இன் சார்ஜ் ஆஃப் அப்லோடிங்? என்ஐசி விடுங்க. நீங்க யாரு? உங்க ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா? உங்க இன்டர்ஃபேஸ்னா நான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சொல்ல, ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸ் யாரு? அவர் ஐபிஎஸ் அதிகாரியா இல்லையா? அவர் வந்து இந்த பரிமாறுறாரு. அதை வந்து அவர் மானிட்டர் பண்ண வேண்டிய கடமையும் கட்டாயம் வந்து அவருக்குக்கா கிடையாது. அவருடைய இது என்னது கீ ரிசோர்ஸ் இதுல வந்து இருக்குதா? அது இருந்ததுன்னா அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கேள்வி எல்லாம் இருக்குது இல்லையா? இதையெல்லாம் தாண்டி வர முடியாது. நீங்க வந்து ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் சொல்லியே வந்து நீங்க சமாளிக்க முடியாதுன்றதுதான் என்னுடைய வாதமா இருக்கிறது. அடுத்து இந்த விஷயத்துல அரசு தரப்புல இருக்கக்கூடிய லேப்சஸ பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய பொறுப்பு. அது எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த எதிர்கட்சியா இருந்தாலும். ஆனா எதிர்கட்சிகள் இந்த விஷயத்த சரியாதான் கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அதிமுகவினுடைய போராட்டம், பாஜகவினுடைய சவுக்கடி போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆளுநரிடம் மனு கொடுத்து போராட்டம், இந்த மூன்றையும் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது சரியான டைரக்ஷன்ல கவர்மெண்ட்டை கைட் பண்ணி பிரஷர் மவுண்ட் பண்ற அளவுக்கு இவங்களுடைய போராட்டங்கள் இருக்கிறதா? இல்ல, அனைத்தும் வந்து அரசியல் தான் ஆக்கப்படும். அதாவது ஒரு ரேப் ஆனாலும் சரி, டெத் ஆனாலும் சரி, ஒரு குழந்தையினுடைய மரணம் ஆனாலும் சரி, இல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட், ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் ஆனாலும் சரி, அனைத்தும் வந்து எதிர்கட்சிகள் வந்து அரசியலாகத்தான் அணுகும், அரசியல் தான் ஆக்கும் என்பதுதான் தமிழகத்தினுடைய ஒரு வரலாறாக இருக்கிறது. அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதைத்தான் இப்போ வந்து பார்த்தோம். ஆனால் அந்த ஒரு 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 கட்டம் வரை அந்த பிரஷர் வந்து தேவைப்படுகிறது. அது ஏன் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இல்லைன்னா ஆளுங்கட்சி வந்து எல்லாம் மூடி மறைச்சு கொண்டு அப்படியே போய்கொண்டே இருக்கும்ன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இப்ப வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் பிரஷர் வராதனால வந்து இன்னைக்கு என்ன விளைவாக என்ன ஆகுது? முக்கியஸ்தர் வந்து கைது ஆகவில்லை. இன்று வரை வந்து முக்கியஸ்தர் வந்து கைதாகவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதை வந்து சவுக்கு சங்கர் வந்து ஆரம்பித்துக் கொண்டு அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமா கூட நாம் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருக்கின்ற பல பத்திரிகைகளும் ரைட் விங்கை சார்ந்த சில ஊடகங்களும் வந்து வெளியிட்ட பெயர்கள், அந்த பெயர்கள்ல சரி பெயர்களை வெளியிட்டார்கள். அந்த அந்த ஊடகங்களுக்கு எதிராக வந்து என்ன ப்ரொசீடிங்ஸ் நடந்தது? கிரிமினல் டெஃபமேஷனோ சிவில் டெஃபமேஷனோ வந்து இந்த நபர்களோ இல்லை என்றால் அரசாங்கமா தொடுத்திருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அதை தாண்டி இனி இப்ப அந்த அளவு ஏன் அது ஏன் அப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அங்க பிரஷர் இல்லை என்றதுதான். எடப்பாடி போய் நின்னாரு, ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாளே போய் பண்ணாரு, ஸ்கோர் பண்ணாரு, அதோட முடித்து விட்டார். அதன் பிறகு வந்து அண்ணாமலை அங்க இவரு பாஜக அங்க செல்கிறார். அதோட வந்து அந்த ஏதோ அதை எப்படி விட்டாங்க. ஏனென்றால் 60 பேர் கிட்ட வந்து அங்க வந்து பிரச்சனைக்குள்ள இறந்து போகிறார்கள். அதன் பிறகு கூட அங்க கூட அந்த பிரஷர் காணும். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒன் அப்மென்ஷிப் நாம் பார்த்தோம். அதாவது ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போராட்டம், அதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி எங்காச்சும் ஒரு இடத்துல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து கட்டமாக கடைசி கட்டமாகத்தான் அவர்கள் வந்து கவர்னர்கிட்ட போய் நிற்பாங்க. அது ஒரு 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 ப்ராசஸ் இருக்கிறது. நான் பார்த்திருக்கோம். திமுகவுடைய அஜிடேஷன்ல பாத்தீங்கன்னா கடைசியாக போய் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுப்பாங்க. நாமளும் கேட்டிருக்கோம், ஏங்க நீங்க தான் கவர்னர்லாம் வேண்டாம்னு சொல்றீங்களா, இந்த கவர்னரை கழுவி ஊத்துறீங்களா, அப்புறம் எதுக்கு போய் நிக்கிறீங்கன்னு நாம் கேட்டிருக்கோம். ஆனால் அது ஒரு போராட்டத்தினுடைய ஒரு முறையா இருக்கிறது. விஜய் என்ன பண்றாரு? தெருவுக்கு வர மறுக்கிறார். நான் சொல்றேன், நேத்து புசி ஆனந்த் வந்து கைதாகிறாரு இல்லையா? அந்த டைம்ல வந்து நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு தான் கைதாகிறாரு. இப்ப நான் கேட்கிறேன், அந்த இடத்துல வந்து விஜய் நின்று ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கும். என்ன பயம் கேட்கிறேன், என்ன பயம் கேட்கிறேன், ஏன் வரமாட்டேங்கிறாரு ரோட்டுக்குன்னு கேட்கிறேன். அதை விட்டு போட்டு என்ன பண்றாருன்னா சொல்றாங்க சார், நேற்று நம்ம டிபேட்ல கூட சொன்னாங்க சார், புஷ்பா 2 மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு நாங்க பயப்படுறோம் அப்படின்றாங்க. ஏன் முக ஸ்டாலின் ரோட்ல இறங்கி நின்றா கூட்டம் வராதா? உதயநிதி ரோட்ல இறங்கி நின்னா கூட்டம் வராதா? கனிமொழி ரோட்ல இறங்கி நின்னா கூட்டம் வராதா? வந்து தானே இருக்கு. எங்கேயுமே புஷ்பா 2 ஆகலையே. ரஜினி கூட ரோட்ல இறங்கி நின்னாருங்க. என்ன கூட்டம் வரும், டெபினட்டாக கூட்டம் வரும். புஷ்பா 2 எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்ட் அறையில வந்து நீங்க வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்லிவிட்டு, அதாவது நீங்க எல்லாருமே வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு க்ளோஸ்ட் அறையில நடக்கும் போது மட்டும்தான் புஷ்பா 2 நடக்கும். பொது வெளியில் ஒரு புஷ்பா 2 நடக்காது. அது எப்படிங்க பொது வெளியில புஷ்பா 2 நடக்கும்? என்ன அறிவு இல்லையா நீங்க பேசுறவங்க கிட்ட? அது இதே கேள்விதான், விஜய் கிட்ட கேட்கிற அதே கேள்விதான் மறுபடியும் கேட்க வேண்டியதா இருக்கிறது. நான் அறிவில்லை என்ற அந்த வார்த்தையை வந்து
நான் வாபஸ் வாங்கிட்டேன், நேற்று அந்த டிபேட்லோட வாபஸ் வாங்கிட்டேன். ஆனா இவர் அண்ணன் சொல்றாரு. இவங்க என்ன 4 கோடி பெண்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 4 கோடி பெண்களுக்கு ஒரு அண்ணா இருக்க முடியுமா? எல்லா இடத்துலயும் போய் நிப்பாரா? அதாவது பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க என் கூட பயணிங்கன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. ஒரு பெண்ணை வந்து எப்போ ஒரு என்னது பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அப்பானுடைய கண்ட்ரோல் இருப்பாங்க, அதன் பிறகு வந்து புருஷனுடைய கண்ட்ரோல் இருப்பாங்க, இந்த மாதிரி அதன் பிறகு வந்து மகனுடைய கண்ட்ரோல் இருப்பாங்க, அப்புறம் வந்து இறந்து போயிருவாங்க. இதுதான் நம்மளுடைய புரிதலா இருக்கிற அந்த புரிதலுடைய அடிப்படையில் தான் விஜயம் பேசியிருக்காரு. பெரியாருடைய அந்த பெரிய ஒரு கட் அவுட் வந்து அவருடைய கான்பரன்ஸ்ல வச்சதுனால மட்டும் அவருக்கு வந்து பெரியாருடைய விஷயங்கள் வந்து விளங்காது. அது வந்து பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் படிக்கணும், படிச்சு வந்து அதை உள்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அந்த அண்ணன் தம்பிங்கிற அந்த அந்த இதுக்கே இது கிடையாது, வேலையே கிடையாதுங்கிறேன். அது கனிமொழி மிக தெளிவா பாராளுமன்றத்தில் இப்பதான் பேசியிருக்காங்க, ஒரு 6 மாசம் முன்னாடி 8 மாசம் முன்னாடி அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல. அதுல அது கேட்டா கூட அவருக்கு புரிஞ்சிருக்கும். டு நாட் வர்ஷிப் அஸ், எங்களை வந்து நீங்க பெடஸ்டல்ல போடாதீங்க, எங்களுக்கு உங்க அண்ணனும் தேவையில்லை, அப்பாவும் தேவையில்லை, மகனும் தேவையில்லை, எங்களை வந்து சமமாக மதியுங்கள் என்ற அந்த கேள்விதானே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஏன் புரிஞ்சுக்க ஏன் முடிய மாட்டேங்குது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப இவர்களுடைய புரிதலை, எதிர்கட்சியினுடைய புரிதல்ல பிரச்சனை இருக்கிறது, குறிப்பாக விஜயனுடைய புரிதல்ல பிரச்சனை இருக்கிறது, யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கான்னு புரிய மாட்டேங்குது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிச்சயமாக அதிமுக வந்து அது பெரிய ஒரு போராட்டமாக தான் எடுத்து கொண்டு செல்லும் என்று நான் கருதுகிறேன். மால்ல போய் நிக்கிறாங்க, அதே மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ரொடெஸ்ட் வந்து பண்றாங்க. இது ஒரு இஷ்யூ இப்ப கையில் கிடைச்சிருக்கு, அதுவும் சிட்டியை வந்து அப்படியே கவரக்கூடிய ஒரு இஷ்யூவா இருக்கிறது. குறிப்பாக திமுக மேல ஒரு ட்ரெடிஷனலா இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்பது ஒரு ட்ரெடிஷனலா இருக்கின்ற குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு மு க ஸ்டாலினுடைய அந்த அப்ரோச்னால ஓரளவுக்கு வந்து முறியடித்திருக்கிறார். மறுபடியும் அதே இடத்துக்கு தான் திமுக போய் கொண்டிருக்கிறது. மறுபடியும் அதிமுக வந்து இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காணுது. அப்ப நிச்சயமாக அது அரசியலாகத்தான் செய்வார்கள். அந்த அரசியலாக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து இவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க, அதாவது ஒழுங்காக நடவடிக்கை எடுக்காமல், இப்ப வந்து இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார் என்று சாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி ஆள் இருக்காங்களா இல்லையான்றது கேள்வி என் முன்னால் இருக்கிறது. இது எதிர்கட்சிகள் நாளைக்கு எழுப்பத்தான் போறாங்க. அப்போ அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு நான் கேட்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஸ்பேஸ் கொடுக்குமே ஆனால் நிச்சயமாக எதிர்கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அரசியலாக்கத்தான் செய்வார்கள். இதற்கு முதல்வர் தான் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும், முதல்வர் பேச வேண்டும் என்றதான் என்னுடைய ஒரு வலியுறுத்தலாக இருக்கும். இன்னொரு பக்கம் தொடர்ந்து எல்லா தரப்பிலிருந்தும் யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையான்றது நிச்சயமா தீர விசாரித்து அறியப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனா இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்கும் பொழுது காவல்துறைக்கோ அல்லது அரசு தரப்புக்கோ இத பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு அழுத்தம் வந்து உருவாகலையா? இந்த பதில் கோர்ட்டில் சொன்னால் பத்தாதா, வெளியில் சொல்லப்பட வேண்டுமா அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் நாமும் கூட இந்த அழுத்தத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறோமா? இல்ல, நீங்க வந்து அதை வந்து முற்றிலும் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். மறுத்துத்தானே இருக்காங்க இப்போ. அது மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஒரே ஒரு சென்டென்ஸ் சொன்னா போதும். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு கேட்கிறேன். இல்ல வெளியே காலே போலங்கிறாரு. என்னங்க நான் மறுபடியும் சொன்ன அதே விஷயம் தான். செல்போன், எல்லா செல்போனும் வந்து அவர் பேர்லயே இருக்கணுமா, ஞானசேகரன் பேர்லயே இருக்கணுமா? ஏன் இன்னொருத்தர் பேர்ல இருக்கக்கூடாதா? இன்னொரு போன்ல இருந்து போன் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்போ போன் ஆக்சஸ்ங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து, குறிப்பாக மத்திய அரசாங்கம் வந்து பெகாசஸ் எம்ப்ளாய் பண்ற அந்த சமயத்துல வந்து இருக்கிறவங்க பூரா ஒட்டு கேட்கிற சமயத்துல வந்து யார் வேணா எந்த போன் வேணா யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த போன் எடுத்து தூக்கி கூட வீசலாம், கூவத்தை கொண்டே போடலாம், எங்க வேணா கொண்டே போடலாம், யாருக்கும் ஒன்றும் தெரிய போறது இல்லை. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து யார் வேணாலும் எந்த போன்ல இருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த ஒரு சூழ்நிலையில வந்து இல்ல இதுதான் உங்களுடைய போனு, இதுல இருந்து காலே போகல, இது வந்து ஏர்பிளைன் மோட்ல இருக்கிறது, வேற போனே கிடையாது என்று சாதிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். இன்வெஸ்டிகேட் மட்டும் தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இவர் தனியா டிட் ஹி ஆக்ட் ஆன் ஹிஸ் ஓன் கேட்டா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்க. இவர் தனியா வந்து ஆக்ட் பண்றாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்குங்கள். அதுக்கு என்னை பிடிச்சி கொண்டாயிட்டு உள்ள வச்சு நாளை முட்டி தட்டினா நான் நம்பிடுவேனா? நான் ஆமா சார் நம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா வெளியே வந்து எதை தான் பேசுவேன் மறுபடியும். ரெண்டாவதாக, இந்த மாதிரியான விஷயங்கள், பல விஷயங்கள் கசிய விடப்படுகிறது. ஆடிக்காரானாலும் சரி, இந்த மாதிரியான யார் அந்த சார் என்ற விஷயங்கள் ஆனாலும் சரி, இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி கட்சிதமா முடியுங்கிற. நீங்க கோர்ட்ல என்ன வேணா ஃபைல் பண்ணுங்க, அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இன்வெஸ்டிகேஷன் பிறகு வந்து சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், முடிச்ச அப்புறம் சொல்லலாம். இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிளீஸ் இன்வெஸ்டிகேட்ங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நிறைய ஒரு கேள்வி சார். இந்த பிரச்சனை வந்து திமுகவால் தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பாஜக, தவேக, அதிமுக
எல்லாருமே திமுக தான், தமிழ்நாடு முழுக்க அந்த பாலியல் குற்றங்கள் நடக்கிறது, இதற்கு திமுக தான் காரணம் அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை வந்து ஒரு கட்சியோட சுருக்கி பார்ப்பது அல்லது இது திமுகவின் பிரச்சனையாக பார்ப்பது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அந்த கேள்வி வரும்பொழுது இன்னொரு பக்கம் அந்த திமுக தரப்புல இருந்து வாட்ஸ்அப் வன்கொடுமையில இருந்து பல விஷயங்கள் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபேட் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு இதை சமூகமாக கடமை. நிச்சயமாக அது வந்து ஒரு கட்சியினுடைய இதா இருக்க முடியாது இல்லையா? அது வந்து ரேப் பல இடங்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்கு. என்னை பொறுத்தவரை வந்து ஒன் ரேப் இஸ் ஒன் ரேப் டூ மெனின்னு நான் சொல்லுவேன். அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் வந்து அரசாங்கம் வாங்கி கொடுக்க வேண்டும் இருக்கிறது. ஆனா பெண்ணை அலட்சியப்படுத்துதல் வந்து ஒரு பெரும்பங்கு ஆற்றுகின்ற சினிமா, அந்த சினிமா துறையில் இருக்கின்ற ஒரு விஜய் ஆனாலும் சரி, ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஆனாலும் சரி, என்ன செய்திருக்கிறார்கள் அந்த ஒரு அவலத்தை வந்து அங்க வந்து கலையருக்கு என்று கேள்வி நிச்சயமாக எழத்தான் செய்யும் என்பதுதான் முதல் ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். இது ரஜினி கிட்டையும் நான் கேட்டிருக்கேன், கமல் கிட்டையும் கேட்டிருக்கேன். அவங்க அரசியலுக்கு வருகின்ற அந்த சமயத்துல வந்து நீங்க என்ன செய்திருக்கீங்க? அந்த பிலிம் ஃபீல்ட்ல நடக்கின்ற அட்டூழியங்கள், ஒரு பெண் மேல நடக்கின்ற தாக்குதல்கள், குறிப்பாக வந்து ஒரு பெண்களை வற்புறுத்தி நடக்கின்ற அது ஹேமா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி வந்து கேரளாவில் இருக்கு. சினிமாவில் நம்ம இங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு கமிட்டி இருக்கா? ரெட் ஜாயிண்ட் என்ற ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வைக்க வேண்டாமா? அவர்கள் வந்து இதுல வந்து கணிசமாக இருந்து கொண்டு சொல்ல வேண்டாமா? இல்ல இருக்கிற தமிழ்நாட்டிலேயே ஒரு ஹேமா கமிட்டி தேவைப்படுகிறது, யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தால் முன் வந்து பேசுங்கள் என்று சொல்ல வேண்டாமா? அது ஏன் சொல்லலன்னு கேட்கிறேன். அப்போ ஆளுங்கட்சி மேல குற்றம் இருக்குதான் செய்யும் என்றால் உங்க மேலதான் பர்டன் அதிகமா இருக்கு. நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, உங்களை பத்தி தான், உங்களை பார்த்துதான் கேள்விகள் கேட்கப்படும். அதற்காக நாம வந்து இல்லங்க பொள்ளாச்சி நடக்கலையா, இல்லை என்றால் வேற ஏதாவது சம்பவம் நடக்கலையா என்று சொல்றது வந்து அர்த்தம் கிடையாது. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு வந்து 2021 அதிகாரத்துக்கு வந்த பிறகு எவ்வளவோ தாராளமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பொள்ளாச்சியில் நடந்த அவலங்களுக்காக எத்தனையோ பேரை கைது செய்து நீங்க வந்து தண்டனையா வாங்கி கொடுத்துருக்கலாம். அது ஒன்றும் செய்த மாதிரியே தெரியலையே. இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு வந்து இவர்கள் அதிகாரத்துக்கு வர்றார்கள், அங்கிருந்த போலீஸ் ஆபீசர் மாத்துறாங்க. அதன் பிறகு என்னாச்சுன்னு தெரியலையே. நடந்திருக்கு, கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது. அது ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு விஷயமாகத்தான் நான் இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரிதான் எங்க எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்சிடென்ட் நடக்கவில்லை என்று சாதிக்கின்ற அந்த விஷயம் இருக்குது இல்லையா? ஒரு திமுக ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு பையன் கூட இந்த பொண்ணு இருக்கலாமா என்றெல்லாம் கேட்கறது வந்து எவ்வளவு கொச்சத்தனமானது. இனி அடுத்ததாக இங்க என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாம் தாண்டி இருக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்ப அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு ஜெப்பேர் பண்ண மாதிரி பெண்களும் ஆண்களும் வந்து சந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு ரூல் ஏதாச்சும் கொண்டு வந்தா அதை விட ஒரு கேவலமும் அவலமும் கிடையவே கிடையாது. பெண்களும் ஆண்களும் குழந்தைகள் வந்து பழகத்தான் வேண்டும். அவர்கள் வந்து அந்யோன்யமாக பழகுவார்கள். காதல் என்பது வருகின்ற விஷயம்தான். அது கேம்பஸ் வந்து நீங்க சேஃபா வச்சு கொடுக்க அந்த பசங்களுக்கு, அதுல தவறே இல்லைங்க. இது என்ன ஒரு பெண்ணு ஒரு ஆணு பழகக்கூடாதா? ஸ்கூல்ல இருந்து ஒன்றா படிச்ச நபர்களா இருப்பார்கள். அவர்கள் வந்து கல்லூரிக்கு வரும்போது இல்ல நீங்க தனியா தான் இருக்கணும், செக்ரிகேஷன், நீங்க வந்து இந்த வழியா போகணும், பசங்க வந்து அந்த வழியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிஆர் தன்னுடைய கல்லூரியில் இருக்கிற அனைத்து மரங்களையும் இருக்கின்ற அனைத்து மரங்களையும் வெட்டினார்கள். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, மரத்து அடியில போய் பசங்க உட்காரக்கூடாதுன்ட்டு, ஜோடி ஜோடியா உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப நாம என்ன பீச்ல பாக்கலையா? அங்க கூட இந்த பசங்களுக்கு வந்து துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. வேற ஒரு வழி இல்லாம பீச்ல வந்து உட்காருவாங்க. அங்க வந்து போலீஸ்காரன் வந்து கேட்டு இருப்பான், இல்லை என்றால் சொந்தம் வந்து வாங்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அது இளைய வயசுல இருந்து பழகுறதுல தவறு இல்லை என்று நாம் வந்து ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி வந்து இந்த டீன் பிரெக்னன்சிஸ் என்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வாட்டி கொண்டிருக்கிறது நாம இன்னும் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறோம். டீன் பிரெக்னன்சிஸ்ங்க, அது குறிப்பாக வந்து ஸ்கூல் லெவல்ல நடக்கின்ற பிரெக்னன்சிஸை பத்தி நாம் பேசவே மாட்டேங்கிறோம். இதையெல்லாம் விழிப்புணர்வு மட்டும் கிடையாது, இதை தாண்டி வந்து பெண்களோடும் ஆண்களோடும் நாம் வந்து அது பசங்களோட தாராளமாக உட்கார்ந்து பேச வேண்டிய சப்ஜெக்டா இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் நாளைக்கு ஒரு மாணவன் வந்து ஒரு கற்பழிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணமே அவனுக்கு தோணாது. அப்ப இதையெல்லாம் வந்து நாம் மறைத்து வைத்துக் கொண்டு நாம் வந்து செய்கின்ற இந்த சில்மிஷங்கள், இல்லை என்றால் இந்த கிளாம் டவுன் இருக்கு இல்லையா, டிக்டேட்டோரியல் கிளாம் டவுன்ஸ் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதான் என்னுடைய கடைசி கருத்து. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.